கௌராவின் நூல் வரிசையில இன்றைக்கு நம்ம பார்க்க போற 8வது புத்தகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துத்துவ அம்பேத்கரா உளறல்களும் உண்மைகளும். ஏதாவது ஒரு மொழி சிறப்பா இருக்கு அப்படின்னா உடனே இந்த மொழி இந்த மதத்துக்கு தான் சொந்தம், இந்த மொழியை நீங்க கத்துக்கிட்டாலும் இல்ல அந்த மொழியை பேசக்கூடியவரா இருந்தா கூட நாங்க டெஸ்ட் எடுத்து சொல்லுவோம் அப்பதான் நீங்க தமிழர் அப்படின்னு. இப்ப வரைக்கும் இந்த சோசியல் மீடியா அளவுக்கு நம்ம டெக்னாலஜிக்கலா வளர்ந்தா கூட இந்த மாதிரி ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஆனா பாரதிதாசன் இதை அன்றே கண்டித்திருக்கிறார். என்ன சொல்றாருன்னா தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காம வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா தமிழுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த மதத்துக்கு மட்டும் தான் சொந்தம்னு அதுக்குள்ள அடைச்சு வைக்காதீங்கடா அப்படின்றதுதான். அதனை தொடர்ந்து அம்பேத்கர் அப்படின்ற நம்மளுடைய தலைவரை என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட சாதியினரின் தலைவர் இல்லன்னா இந்த குறிப்பிட்ட மதத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமா இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு முறை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. உடனே அதை வாசிச்ச ஒருவர் இந்துத்துவ அம்பேத்கரா அப்படின்னு சொல்லிட்டு உளறல்களும் உண்மைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை நூலை வெளியிடுறாரு. சோ அறிவுக்கரசு அப்படின்றவங்க இந்த நூலை வெளியிட்டிருக்காரு. இவர் சொல்ற விஷயம் என்னன்னா உண்மையாலுமே அம்பேத்கர் அவர்கள் இந்துவாகத்தான் வாழ்ந்தாரா, வாழும் பொழுதும் சரி இறந்ததுக்கு அப்புறமும் சரி அவருடைய கருத்துக்கள் எங்கேயாவது அப்படி இருக்கா, அவர் இந்த மதத்தை பற்றி என்னென்ன விமர்சனங்கள்லாம் வச்சிருக்காருப்பா இதெல்லாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தொகுத்து இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள இந்து சமூக சித்தாந்தத்தை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர். 3/10/1954 அண்ணல் இதை சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த சமூக அமைப்பை சீர்திருத்தம் செய்வது எப்படி அப்படின்ற கேள்வியை எழுப்பிட்டு என்ன சொல்றாருன்னா ஜாதி கோட்டையில் உடைப்பு ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் வேதங்களையும் சாஸ்திரங்களையுமே வெடிவைத்து தகர்க்க வேண்டும், ஸ்ருதிகளையும் ஸ்மிருதிகளையும் அடிப்படையாக கொண்ட மதத்தை நீங்கள் அழிக்க வேண்டும், வேறு எதுவும் பயன் தராது, இந்த விஷயத்தில் இதுதான் என்னுடைய தீர்க்கமான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் நூல் தொகுப்புல தொகுதி 1 பக்கம் 109 இந்த விஷயம் அவர் சொன்ன விஷயம் இருக்கு. சரிங்களா, இது மாதிரி அம்பேத்கர் அவர்கள் நிறைய இடத்துல இந்து மதத்தை பற்றி இது வேண்டாம், இதை ஒரேடியா வேண்டாம்னு ஒதுக்கிடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலயும் இந்து மதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் சொல்லவே இல்லை. ஜாதி ஒழிப்பு சங்கங்கள்ல போய் பேசும்பொழுது அவர் மதத்தையும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆனா அந்த ஜாதி ஒழிப்பு சங்கங்கள் அந்த மட்டும் நீங்க நீக்கிடுங்களா, அதை நீக்கிட்டு பேசுங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் என்ன நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பேத்கர் அவர்கள் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாரு அப்படின்னா நான் அந்த மாநாட்டிற்கே வரல அப்படின்னு மறுத்துட்டு தன் ஆங்கில உரையை நூலாக வெளியிட்டார். பெரியார் அதனை தமிழில் மொழிபெயர்த்து குடி அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலா வெளியிடுறாரு. பல பதிப்புகளாகவும் இந்த நூல் வெளிவந்திருக்கு. ஜாதியை ஒழிக்கும் வழி என்னும் இந்நூல் பற்றி காந்தியார் தம் பத்திரிகையில் ஏதோ எழுதுறாரு. அப்ப அம்பேத்கர் அவருக்கு எழுதி பதில் சொல்றாரு, முன்னேறுவதற்கு பதில் பின்னடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி காந்தி அவர்களை பற்றி அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இது மாதிரி நிறைய இடங்கள்ல இங்க இருக்கக்கூடிய இந்து மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் எங்கெல்லாம் கோட் பண்ணிருக்காரு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, ஏன் அவர் இந்துத்துவ அம்பேத்கர் அல்ல, இது எல்லாமே உளறல், யாராவது இதெல்லாம் சொன்னாங்கன்னா அது போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த புத்தகத்தை நம்ம எப்போதும்னாலும் அதை வாசிச்சு அதுல இருக்கக்கூடிய மேற்கோள்களை நம்ம பயன்படுத்திக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், அதை பற்றி நம்ம சிந்தித்து அதை பற்றி அறிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த புத்தகம் இருக்கு. இந்துத்துவ அம்பேத்கரா உளறல்களும் உண்மைகளும் இந்த நம்மளுடைய கௌராவின் புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம DM பண்ணுங்க, புத்தகம் வீடு தேடி வரும். நன்றி.